ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் உடல் ஆரோக்கியத்துடன் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாத்துக்காக துவா செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து டின்னருக்காக செஞ்சது பீஸ் பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. எல்லாம் மளிகடையில் எல்லா பக்கம் இருக்குது. அது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா ஹெல்த்தியான ஒரு டின்னராக செஞ்சுருக்கோம். ஏன்னா பகல்லாம் குழந்தைங்களுக்கு சாப்பிட டைம் இல்லை, காலையில் இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் தான் சாப்பிட, அதனால் நைட்டு செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து தக்காளி ஒரு 3, வெங்காயம் பெரிய வெங்காயம் இருந்தால் 2, சின்னதுன்னா 5, 6, அப்புறம் 2 கேரட்டு, கொஞ்சம் பீன்ஸு, அப்புறம் பீஸ் பரோட்டா, கொஞ்சம் முட்டைக்கோஸு, ரொம்ப கம்மியான மசாலா தான் இதுக்கு. எண்ணெய் கொஞ்சோண்டு, ஆயிலு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு 2-3 ஸ்பூன். அதுக்கப்புறம் வந்து முட்டைக்கோஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம். கேரட், வெங்காயம், தக்காளி. இது வந்து அதில் டேஸ்ட் மேக்கர் இருக்குது, அதையும் அதில் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். நாம் வந்து மசாலா அதனால் கம்மியாக போடணும். இதெல்லாமே வந்து எடுத்து வச்சு ரெடியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு 100 கிராம் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வந்து ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம், தக்காளி அதெல்லாமே ஒன்றாவே போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதங்கணும். அது வதங்கி வந்ததுக்கப்புறம் இது நீங்கள் நைட்டில் பகல்லாம் செஞ்சிங்கன்னா இது குழந்தைங்களாம் அது எது வேஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு சாப்பிட மாட்டாங்க. காலையில் ஸ்கூலுக்கு கிளம்புற அவசரத்தில் இது நைட்டில் செஞ்சு கொடுத்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணுன்ட்டு நம்ம வந்து ஊட்டி விட்றணும். இது சாப்பிட்லினாலுமே சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இது வெங்காயம் தக்காளி வந்து நல்லா இதில் வந்து தக்காளி வந்து நிறைய போடணும், நல்லாயிருக்கும். இந்த மக்ரூனி, பாஸ்தா இதெல்லாம் வந்து நீங்கள் கடுகு கராப்தலாம் போட்டு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது, சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி ஏதாவது கறி மசாலா, கறி கூட இதில் கைமாலாம் போடலாம், அது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஏதாவது மசாலா கொடுத்து செஞ்சிங்கன்னா தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் போட்டுக்கிட்டு அப்புறம் அந்த மிளகாய் தூள் இருக்குல்லையா, அது கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூனு, அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம், அந்த டேஸ்ட் மேக்கர் எல்லாத்தையுமே போட்டு 1 பை 1 மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிள்ளைங்களுக்கு வந்து எக்ஸாம்லாம் ஆரம்பிக்க போகுது. எல்லாம் அவசர அவசரமாக சாப்பிட்டு ஓடுவாங்க. அதனால் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு இது டின்னருக்கு செஞ்சால் நல்லாயிருக்கும். எதுவுமே அந்த டேஸ்ட் மேக்கர், மிளகாய்த்தூள்லாம் ஒரு 1/2 ஸ்பூன் தான், கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் எக்கு கூட நல்லாயிருக்கும், எக்கு பரோட்டா மாதிரி இருக்கும் செஞ்சிங்கன்னா, எக்கு போட்டு செஞ்சால் அது நல்லாயிருக்கும். இதை வந்து முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸு 3 வெஜிடபிள்ஸ் தான் போட்டிருக்கேன் இதில். அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தயிர், லெமன் அதெல்லாம் எதுவுமே இதுக்கு தேவையில்லை. ரொம்ப மைல்டான இது தான் இதுக்கு. அது போட்டால் ரொம்ப புளிப்பாயிரும். தயிர், எலுமிச்சை பழம்லாம் போட்டோம்னா நல்லா சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா. அதுக்கப்புறம் நாம் வந்து தண்ணி வந்து இதுக்கு வந்து கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். இது ஒரு பேக்கெட் வந்து 200 கிராம் அப்படின்னா நீங்கள் 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து தண்ணி வந்து நல்லா இதுவுமே தண்ணி நிறைய பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து அது சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக தண்ணி வச்சுட்டு சாப்பிடும்போது ரொம்ப ட்ரை ஆயிரும். உப்பு வந்து நீங்கள் கம்மியாக தான் போடணும். இந்த டேஸ்ட் மேக்கர்லேயே கொஞ்சம் இருக்கும், அதனால் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். இந்த தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வரணும். இந்த காய்க்கு இதுக்கெலாம் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம். அப்புறம் எல்லாம் பொங்க வந்துடுச்சா, அப்புறம் வந்து இது எங்கள் பாப்பா தான் சேர்த்திட்டு இருக்குது. பீஸ் பரோட்டா வந்து ஒரு பிளேட்டில் கட் பண்ணி போட்டோம். இதில் வந்து ஸ்வீட் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். இதுவுமே அது சுத்திரியா வந்து ஸ்வீட் சுத்திரியா மாதிரி இருக்கும் செஞ்சிங்கன்னா. அது இன்னொரு நாளைக்கு அந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணலாம் நம்ம சேனலில். பார்த்திங்களா, இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கர் வந்து மூடி ஒரு 4-5 சவுண்ட் விட்டுறணும். சும்மாலாம் நீங்கள் மூடி வச்சிங்கன்னா இது வேகாது. ஒரு 4-5 சவுண்ட் விட்டுறலாம். விட்டதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணால் அப்படியே சூப்பராக கமன்ட்டு
சூப்பரான பீஸ் பரோட்டா ரெடி. எல்லாம் சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சுட சுட சாப்பிட்ணும். செஞ்ச உடனே அப்பயே வந்து சாப்பிட்டுக்கணும் நம்ம. அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கே. சாப்பிட்றதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ. பாய்.